Hello guys, welcome back to our video. So இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா மூணாருக்கு ஒரு பை பை சொல்லிட்டு வேகமான் போக போறோம். ஸோ இந்த பேக் வியூல எடுக்கிறேன்னா ரைடிங் இருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு ரைடிங் எல்லாம் போட்டிருக்கேன். கிளவுஸ் இப்போ மாட்டிடுவேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரைடிங் மாட்டுறது இவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. ஸோ ஒரு வழியாக இந்த ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ரூம் வாஸ் டேம் காஸ்ட்லி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பக்கத்து ஸ்டே பார்த்தீங்கன்னா 1500 2 ரூமா. ஸோ எங்களுக்கு வந்து டபுள் த ரேட் மாதிரி சார்ஜ் பண்ணிட்டாங்க. சின்ஸ் வி கேம் லேட், அதனால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ லைட்டும் பக்காவாக இருக்குல்ல. சரி கைஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேகமான் தான் போக போகிறோம். வேகமான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிருக்கேன். அப்போ வந்து விளாகிங்லாம் பண்ணுங்க, சும்மா அப்போ தான் கோபுரம் வாங்கின ஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு வந்து வேகமான் கிளைமேட் வந்து வேறு லெவல் இருக்கும்னு நம்பி போகிறோம். ப்ளஸ் வேகமான் இஸ் ஃபுல் ஆஃப் ஆஃபர் எல்லாமே. ஸோ போகும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பெஷல் ரைட் கேரளாவில் வந்து கோபுரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் போகிற வழியில் மட்டும் ரூமோட எக்ஸிட் மட்டும் நான் வந்து கோபுர வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ளஸ் சேனல் புதுசாக மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம கூட என்னெல்லாம் வண்டி இப்போ வேகமான் வரப்போகுதுன்னா, நம்ம சூரியோட இன்டர்செப்டர் 650 வரப்போகுது. அப்புறம் வந்து நம்ம பரதன் ப்ரோவோட நாங்கள் ரைடர்ஸ் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, பரதன் ப்ரோவோட 650 வரப்போகுது. ஹை சொல்லி ப்ரோ. ஸோ அடுத்து வந்து நம்ம முக்கியம் இருக்க RC200 வரப்போகுது. இல்லை உன் வண்டிக்கு போய் கஷ்டப்படி, அப்போ எங்கள் வண்டி என்னடா பண்ணுவோம். சரி. ஸோ அப்புறம் நம்ம டிகே விளாக்ஸோட வண்டி நம்ம எதாவது வேகமான் போகிறோம். ப்ளஸ் வீடியோ ஆன் பண்ண கரெக்டாக வந்து நாய்ஸ் ஆன் பண்ணுறாங்க, ஐ மீன் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணுறாங்க. சரி கைஸ், நான் அப்படியே கோபுரில் தண்ணி பண்ணிருக்கேன் போடல. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம இப்போ ஜோரோவை தள்ள போகிறோம். எல்லா வண்டியும் எடுத்தாச்சு. பார்ப்போம் 2 பேர் சேர்ந்து தள்ளுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. பின்னாடி ஏதாவது இடிச்சிட போதும் ஒன்றும் தெரிலடா. ஓகே ஓகே ஓகே. போதும்டா. சரி பாய் சேட்டா, பார்ப்போம். சேட்டா, அந்த கொழுக்கு மலையில் ஒரு டைலாக் வரும்ல சார்லி படத்தில். அதே சார்லியில் என்ன டைலாக் அது? மலையாளத்துலேயே சொல்லுங்க. ஓகே டன், இது நம்ம ரீல்ஸில் போகலாம். சரி சேட்டா, பாய், பார்ப்போம். டேக் கேர். நல்ல சேட்டா, இவங்க தான் வந்து ஸ்பாட்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ரூம் கவனிக்கிறதுல அந்த அளவுக்குலாம் கவனிக்கலைங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டீ கேட்டபோது பவுடர் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த வாட்டி இது கேட்கும்போது சுகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்ப்பா, வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கல. சரி கைஸ், நான் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 மணிக்கு தான் கிளம்புறோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வேலை இருந்தனால. பட் கோல்டன் ஆகிறப்ப இந்த இதெல்லாம் நினச்சி போகிறோம், மங்கமாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு 2 மீட்டர் ஒரு ஸ்பாட் இருக்குது கைஸ். அந்த இடத்துல மட்டும் ஹை ஆல்டிடியூட் என்னன்னு தெரியல, மங்கமாக குளிரும். நைட்டுலாம் இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது ஐயோ பல்லு நனைங்கே செத்துருவோம், அந்தளவுக்கு இருக்கும். நல்லா இருக்குல்ல. என்ன ஐசோலேட்டராக இருக்க பயமாக இருக்கும். பட் ஸ்டில் இங்கே ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தானே. ஸோ எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ளே எதிர்பார்த்தோன்னா ஒன்றுமே கிடைக்காதுல்ல. அதனால தான். சரி கைஸ், நான் வெளியே போயிட்டு சீனிக்காத வியூஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். தெரியுதா எக்ஸாக்டாக ஜிங் 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 பங்கமாக இல்லை பார்க்குறதுக்கு. இத்தனைக்கும் ஆஃப்டர்நூனுங்க. ஆஃப்டர்நூன் வெயிலே வந்து அந்த ஸ்மோக்கு ஃபாகிஷ் எஃபெக்டாக சூப்பராக தருது பாருங்களேன். ஸோ எங்கள் பிளேஸ்லேயே வந்து எங்கள் ரூம் எடுத்த பிளேஸில் இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருந்துச்சு. லூயிஸ் கேட் நினைக்கிறேன். அதாவது டேமுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது வாட்டர் சரிங்க, வாட்டர். ப்ளஸ் சைடு ஃபுல்லாக தேன் கூடு. எவனா அடிச்சு விட்டானா ஊர் ஃபுல்லாக பரவிடும் போல. இந்த இடத்துல வீடு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிப்போம். இந்த இடத்துல ஸ்பாட் பாருங்க, பங்கமாக இல்லை. சரி கமான், நான் சீனிக் வீடு தான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு நான் 126 கிலோமீட்டர் தானே ஓட்டியிருக்கேன். 50 கிலோமீட்டர் ஓடுண்டா. கைஸ், ஈவினிங்காக கிளைமேட் பங்கமாக மாற்று வந்துகிட்டே இருக்குது. ஆமாம், ப்ளஸ் எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸ் இருக்கான். அது வேறு கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. வீக்கெண்ட் வேறையா. பட் ஆனால் நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட் கைஸ். ஏன்னா நாளைக்கு லாக்டவுனு. ஸோ மூணாலே ஸ்டே பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்கள் வேகமான் போகிறோம்ல, இப்போ ஃபுட்டுக்கு தான் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. பட் ஸ்டில் ஹோட்டல்லே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும். இல்லை நம்மளே மேகி அது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்க வேண்டியது தான். நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்டாமிஸ்லாம் இந்த ரூட்லலாம் போயிட்டு இருந்தேன். அப்போலாம் செயின்ஸ் பாக்கெட்லாம் அடி வாங்கிட்டு பங்கமாக இருக்கும்.
எங்கே ஆர்சி அங்கே நின்றுட்டான் போலே, வெயிட் பண்ணுறான் போல யாருக்கும். திடீர்னு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அம்மா சரியான கர்வ்ஸ், பியூட்டிஃபுல் கர்வ்ஸ் ஆக்சுவலி. அட் த சேம் டைம் காதை அடைக்குது. லைன் ஸ்பாட்டில் என்றைக்கும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஜீப் வந்து என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க. வாட்ச் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டோம். நானும் ஆர்சி கொஞ்சம் லைட்டாக கார்னரிங் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆர்சி பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியண்ட்டு ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா அப்போலோ அல்ஃபா டென்ஷன் நியூலி மேட்டர் 3000 கிலோமீட்டர்லாம் சார் ஓட்டியிருக்காரு. கார்னரிங்கில் பெண்டு போகலாம். நான் நைட் ஓட்டுறேன், பங்கமாக என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. அது நான் ஏபிஎஸ் வண்டி, பட் ஸ்டில் நான் ஏபிஎஸ் இஸ் நான் ஏபிஎஸ், ரைட்? ஸ்கில்ஸ் மேட்டர். ஓப்பா, என்ன அது எலும்பு கூட மாதிரி இருக்கு. தண்ணியை ஃபுல்லாக வற்றி போய் என்ன எல்லாம் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. என்ன ஸ்பெஷல் அந்த வைப் நல்லா இருக்குல்ல, குறுக்குறுன்னு பார்க்குறோம். போவோம். ஹேர்பின் பென்லாம் வருது. நைஸ். ரோடு இருக்கா இல்லையா? நைஸ். இந்த செடி ஒட்டி கார்னிங் பண்ண பார்த்தா ஒரு கல்லை வர வச்சுருக்காங்க. ஹேர்பின் பெண்டா, ரைட்டு. செம்மையாக இருக்குல்ல, லாங் ஸ்ட்ரெச், எம்டியாக யாருமே இல்லை. ஆனால் ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல், ரைட்? இந்த சைடு இருக்குது, இந்த சைடு டேம் ஓகே தனியாக இருக்குது. இந்த சைடு ஒய்யோ மாம்பெரிய ஃபாரஸ்ட்டு. சூசைட் பண்ணுறதுனா கீழே போகிறதா அவள் தான் போலையே, கீழே விழுந்தா அவள் தான் போலையே. சரி வாங்க, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, டீ குடிக்கணும் போல் இருக்குது. கிளைமேட் சேஞ்சுனால கடுப்பாக இருக்குது. ஓ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 65 கிலோமீட்டர். அதாவது நம்ம கிண்டியிலேருந்து செங்கல்பேட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? ஒரு ½ அன் ஹவர். சரி ஓகே, 40 மினிட்ஸ். எவ்வளோ தெரியுமா கிடையாது? 2 hours 12 minutes. சரியான ஆஃப் ரோடு அப்படி இப்படி வச்சு செஞ்சு விட்டுருச்சு. ப்ளஸ் எனக்கு என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னா, காலையில் போகும்போது ஹெல்மெட் போடல. ஸோ பனி ஃபுல்லாக ஏறிக்கிச்சு. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, நான் காதை அடிக்கும்போது எச்சி முழுங்குறேன். பசங்களுக்கு 3 அடி அடைச்சிது. ஸோ எச்சி முழு சரியாயிடுச்சு, இல்லை சரியாகல. ஸோ அப்படியே உடம்பு ஃபுல்லாக வீக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் டீ குடிச்சிட்டு பிளாக் காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போ அதுதான் நைட்டு போயிட்டு இப்போ ரூம் வந்து பக்காவாக வியூவோட ரூம் எடுத்துகிட்டு நைட்டு போயிட்டு ஒரு டோலை போட்டு படுத்துகிறேன். பக்காவாயிரும். அப்போ தான் ட்ரிப் வந்து எக்ஸைட்டிங்காக அட்டெண்ட் பண்ண முடியும். எனக்கு என்ன முடியல, எப்படி நான் வீக்கெண்டு நல்லா தான் இருந்தேன். பார்த்தா 3 மணிக்கு பனியில் போகணும்ல, அதனால தான். ஸோ நாங்கள் போயிட்டே இருப்போம். வியூ பங்கமாக இருக்குது. நம்ம கூட ஆர்சி வந்துட்டுருக்காரு. ஆர்சி வேறு லெவலுக்கு காரணம் ஃபன் பண்ணுறாரு. ஃபுட்டு நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே கமான் கைஸ் போகலாம். இருக்கிறது ஸ்டேட் ஹைவேவாம். சத்தியமாக முடியல கைஸ். ஏன்னா இந்த ரோடு பார்க்க தான் வந்து சாஃப்டாக இருக்குது. ஆனால் கோபுரம் ஆர்டர் தெரியுதா உங்களுக்கு? ஈச் அண்ட் எவ்ரி ரோடு நல்ல அண்டர்லேஷன், நல்லா பம்பியாக கொடுத்து வச்சுருக்கான். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆடிட்டே வருது. ஸோ ஒரு வைப்ரேஷன்லேயே தான் வந்துட்டுருக்கோம். சஸ்பென்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் சஸ்பென்ஷன் ஹைவேஸ் கொடுத்து வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த ரோடே வந்து சத்தியமாக வந்து ஒழுங்காக போடல. ப்ளஸ் இந்த மாதிரி ஆஃப் ரோடு அடிக்கடி வந்துருதா இன்க்ளினேஷனில். ஸோ ஃபுல்லாக சேலரிங் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸ்பீடே போக முடியல கைஸ். இப்படி ஸ்பீடு போனாலே வந்துட்டு அடுத்தது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்ஸ் ஓகே, ஒன்றும் 1 hour 30 minutes இருக்குது. இதே மாதிரி நான் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தேன், மேப்பில் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தபோது கேட்டேன் கார் வழியாக அதை போகலாம். பார்த்தா காருக்கும் இதே ரூட் தான், ஒரு ஹைவேஸ் கூட இல்லை. அட்லீஸ்ட் ஹைவேஸ் வந்து ஸ்பீடு லைக் செக் பண்ணுவாங்க, ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் அதில் ஒரு 60 கீழே வந்து ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணிட்டுனா போயிடலாம். ஆனால் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஆடிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட் ஹைவே வந்தாச்சு. இந்த ஸ்டேட் ஹைவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா டாமி வச்சுட்டுருக்குமா, ஸ்பீட் மெட்லாம் கிடையாதுல்ல. ஸோ இந்த ஸ்டேட் ஹைவேல ஒரு 100-110 அடிச்சுப்போம், டாப் ஸ்பீட் அடிச்சுப்போம். ஏன்னா ஃபுல்லாக இன்க்ளினேஷன் ப்ளஸ் பஸ்ஸுக்காரனே போட்டி போடுவோன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ ஆனால் இப்போ தான் ஸ்பீட் செக் வச்சுட்டாங்க. பட் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அந்த டிகிரிக்கும் ஆள் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? 43. ஐ ஹோப் சீக்கிரம் போயிடுவோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மேன். வராங்க பசங்க. வாவ், ப்ளூயிஷ். கேரளா இஸ் ஆசம் ஃபார் கார் அண்ட் பைக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். பைக் மாடிஃபிகேஷன் தான் செஞ்சு விட்டாங்க. இப்போ பசங்க வராங்களா? செமையாக இருக்குல்ல. இந்த சாங் கேட்டு அப்படியே போதே போயிட்டுருக்கேன். என்ன சாங்? வசீகர் ஓடிட்டுருக்கு, வசீகரா அப்படின்னு. நைஸ் ஃபீல், நைஸ் வைப் மேன். ஆக்சுவலாக வீட்டி சாங் தானே போடணும். வீட்டி சாங் பார்த்துப்போம். கார்த்திக், ஜெஸ்ஸி எங்கே இருக்க நீ? ஜெஸ்ஸி உனக்காக தான் வரேன் அப்படின்னு ஆர்வத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லாட்டி செஞ்சு விட்டுருவாங்க. பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. வாவ், ஐ ஹோப் ஐ டோன்ட் கெட் மாட்டேன்னு நினைக்கிறேன். வங்கம் ரோடு, அடிப்போலியான ரோடு, கேரளா ஸ்டேட்டா, 6 level ஸ்டேட் ஹைவே. கார்காரனே பங்கமாக உண்டு. ட்வின் சிலிண்டர், கமான். அதெல்லாம் கண்ட்ரோல் தான் இருக்குமா, நம்ம எப்படியே தேவையில்லை. ஜாக்கெட்லாம் பண்ணுறது இந்த போலீஸோ இல்லை. கார்காரனே பார்த்தீங்களா ஈக்குவலாக புல் பண்ணுறான். வலிக்குது. ரோடு மங்கமாக இருக்குமா? பரவாயில்ல, 80 போனாலும் நல்லா ஃபீல் பண்ணி இந்த காரில் ஓட்டுறோம் போல. அது சரி, எல்லோரும் அப்படி ஓட்டினா வேறு என்ன பண்ணுறது? வாவ், பியூட்டிஃபுல் சன்செட். இவ்வளோ நேரம் ஆஃப் ரோடில் ஜோரம் கஷ்டப்பட்டதுக்கு கமான் பேபி. ப்ளஸ் ஈவினிங் ஆகிடுச்சு, மோஸ்ட்லி போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஃபன் பண்ணுறோம். ஓகே. ஐயோ, இந்த ஃபுட்டெல்லாம் போடுவேனா இல்லைங்களோ தெரியலையே. ட்வின் சிலிண்டர், கமான். ஐயோ, டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் பார்த்து என்ன கற்று போகிறேன்னு தெரில. பட் ஸ்டில் போவோம் கமான். டர்ன் ரைட். மறுபடியும் ஆஃப் ரோடும். பசங்க வரட்டும். இந்த டிகே ஒன்று காணும். யார் டிகேவா? மேப் போட்டிருக்கானே, நம்ம போகலாம். போகலாம். டிகே மேப் போட்டிருக்கான்ல. மறுபடியும் அது இதோட. ஐயோ, சரியான சாங். என்ன சாங் தெரியுமா? நிக்கி மினாஜோட டோஜா ஸ்ட்ரீட். கரெக்டா? டோஜா கேட்டோட ஸ்ட்ரீட்ஸ் கேட்டு பாருங்க. இந்த சாங் அப்படியே ஒரு போதையாக இருக்கும். சரி கைஸ், இதுக்கு மேலே ஓட்டினா எனக்கு ஆப்படிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் போலீஸ் இருந்தால் நான் பொறுமையாக ஆமாம் மாதிரி கண்ட்ரோல்டாக ஓட்டுறேன். நான் ஓட்டினா RC1 டெம்ட் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களா? உடம்பு சரின்னு புலம்பிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? வேறு லெவல் ஃபன் பண்ணியாச்சு. ஸ்டேட் ஹைவேவா இது? நேஷ்னல் ஹைவேவா? நேஷ்னல் ஹைவே 185. ஆமாம், போலீஸு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கோபுரம் கழட்டி வைக்கிற நேரம்னு நினைக்கிறேன். எதுக்கு ரிஸ்க்கு? நானே எனக்கு ஆப்படிச்சுக்க ரொம்பல.
லைக்கும். சரி கைஸ், நான் ரூம் போயிட்டு கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஸோ ஃபைனலாக வேகமோன் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஆக்சுவலாக சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஆக்சுவலாக எனக்கு எத்தனை மணி, ஒரு 7 மணிக்கு வந்து டிக்கெட்டில் உட்காந்துட்டு லோக்கல் கான்டாக்ட்லாம் கேட்டு, நான் சாப்பாடு வந்து நாளைக்கு லாக்டவுனில், ஸோ சாப்பாடு கிடைக்காது. ஸோ ஸ்டேவும் வந்து ஒரு பட்ஜெட்டாக 2500 பார்த்துக்கோங்களேன். வேணா பேக்ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதுதான் ப்ளஸ் இல்லை, இதெல்லாம் நான் நாளைக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ see you guys vlog. இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து கேரளா ரோடு அடிப்போலி வேறு லெவலு. ஸோ ஒர்த்தான ரூம் தான்ல. ஓகே கைஸ், பார்ப்போம். நாளைக்கு வந்து ஏன் காட்டுறேன்னா அப்போ தான் வந்து அழகாக காட்ட முடியும். ஏன்னா இப்போ ஃபுல்லாக இருட்டாக ஆயிடுச்சுல. அதனால பாய், லவ் யூ, டேக் கேர்.